இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மொமெண்ட் நீங்கள் பீஸாக இருந்திருக்கீங்க. கரெக்டாக? இந்த உலகம் எதுக்காகவும் நிற்க போகிறதில்ல. உங்கள் மேலே வர கம்பேரிசன், ப்ரெஷர், நீங்கள் யாராக இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட். ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ள இதெல்லாம் வெறும் நாய்ஸ் தான், ஒரு அடங்காத நாய்ஸ். இதே ஃபீலிங் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட், படிச்சுட்ருக்கேன். என் மைண்டுக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக லாஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் எனஃப்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மார்னிங்கும் ரொம்ப டயர்டாக எழுந்திரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராக்டிஸை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. I found changes in everything. So, if you are feel overwhelmed, anxious, or completely lost, or not enough, then stay with me for next 30 minutes. நான் உங்கள் மைண்டை எப்படி ரீவயர் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். 30 daysல இல்லை, 1 dayல இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ இட் செல்ஃப். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க குழப்பத்துக்கு காரணம் நீங்கள் இல்லை. உங்கள் பிரெயின் நீங்கள் இன்னைக்கு வாழ்கிறதுக்காக உருவாக்கப்படல. இட் டிசைன்டு ஃபார் சர்வைவல். டேஞ்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும், கவலைப்படுறதுக்காகவும், கம்பேர் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீடை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்மளே கம்பேர் பண்ணிட்டு லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நிற்க போகிறதில்ல. உங்கள் பிரெயின் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம மங்கி மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த மங்கி மைண்ட் ஒரு தாட்டில் இருந்து இன்னொரு தாட்டுக்கு ஜம்ப் பண்ணும், ஒரு பயத்துல இருந்து இன்னொரு பயத்துக்கு. பாஸ்ட்ல நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணணும்னு தேடிக்கிட்டே இருக்கோம், ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பாயிடுமான்னு தேடிக்கிட்டே இருக்கும். இட் கான்ட் சிட் ஸ்டில் ப்ரெசன்ட். டெல் மீ ஒன் திங், லாஸ்ட் நீங்க எப்போ கம்ப்ளீட் ஸ்டில்னஸ்ல உட்காந்துட்டு ஓகேயா ஃபீல் பண்ணீங்க? நோ ஃபோன், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஜஸ்ட் யூ அண்ட் யூ. நீங்க ஓகேயா ஃபீல் பண்ணியிருக்கணும். சிலருக்கு இது ரொம்ப இயருக்கு முன்னாடி இருக்கலாம், சிலருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்காம இருக்கலாம். மாடர்ன் லைஃப் உங்க பிரெயின் என்ன பண்ணுது? சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. உங்க பிரெயின் எதை ரிப்பீட்டடா பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கலா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க மைண்டும் டிஸ்ட்ராக்ஷனை கிரேவ் பண்றதுக்காக ரீவயர் ஆயிடும். நீங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆங்ஸியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க மைண்டும் ஆங்ஸியஸா அந்த டேயை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். நீங்க உங்களுக்கே தெரியாம உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல்லான உண்மை என்ன அப்படின்னா, இதுக்காக தான் நீங்க இங்க இருக்கீங்க. எப்படி ஒரு மைண்ட்னால ஒரு குழப்பத்துக்குள்ள ட்ரெயின் ஆக முடிஞ்சோ அதே மைண்ட்னால ஒரு பீஸ்குள்ளேயும் ட்ரெயின் ஆக முடியும். நியூரோ பிளாஸ்டிசிட்டி எதை நீங்க ரிப்பீட் பண்றீங்களோ, இஃப் யூ ஆர் ரிப்பீட் ஸ்டில்னஸ், உங்க பிரெயின் ரீவயர் டு ஸ்டில்னஸ். கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்லா உங்களால ரீவயர் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் நீங்க கான்சியஸா பிரீத் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து கான்சியஸ் மோடுக்கு வரும். அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். Let's breathe with me. Let's start. நான் இப்போ உங்களுக்கு அவேர் மெத்தட் சொல்லி தரப்போறேன். It's going to make sense on you with this time. Aware. A for awareness. The very first step, notice. நோட்டீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாட்ஸ் வருதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தோத்து போயிடுவாங்க. அவங்களோட தாட்டு தான் அவங்க நினைச்சு செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க தாட்ல ஆங்ஸியஸா வந்தது அப்படின்னா அவங்களும் ஆங்ஸியஸா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. உங்க அவேர்னஸ் சொல்லும், வெயிட், நான் இந்த தாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
யூ ஆர் ஜஸ்ட் அ தாட், யூ ஆர் நாட் மீ. வானத்தில் இருக்க க்ளவுட்ஸ் மாதிரி தான், அந்த ஸ்கை அப்படியே ஸ்டே ஆகும். ஆனால் க்ளவுட்ஸ் வந்து வந்து போகும். நீங்கள் அந்த வானம், உங்களுக்குள்ள இந்த தாட்ஸ் வந்து வந்து போகுது. ஒரு ஆன்சியஸான தாட்ஸ், ஒரு ஃபியர்ஃபுல்லான தாட், ஒரு ஹாப்பியான தாட், ஒரு சோகமான தாட். ஆனால் நீங்கள் அந்த வானம், நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. இந்த தாட் வந்துட்டு போயிடும். செகண்ட் ஸ்டெப், விட்னஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் தாட் சோகமாக இருக்குது. நான் ஆன்சியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் தாட் ஆன்சியஸாக இருக்குது. டு யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? உங்கள் தாட்டுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு பீஸை கொடுக்கும். யுவர் தாட்ஸ் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ பீஸ். த ஸ்பேஸ் ஃப்ரம் த தாட்ஸ் கிவ் யூ பீஸ். தேர்ட் ஸ்டெப், acceptance. Accept everything, accept every thought. ஒரு சேயிங் இருக்கு, பெயின் இஸ் inevitable, suffering is optional. நீங்க பெயினை அக்செப்ட் பண்ணிக்கலாட்டி நீங்க சஃபர் பண்ண போறீங்க. டோன்ட் ரெசிஸ்ட் எனிதிங், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்னென்ன உங்களுக்குள்ள வருதோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க யாரா இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. தென் ஃபோர்த் ஸ்டெப், ரீவயர். இப்போ நீங்க இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கு மேல நம்ம புதுசா ரீவயர் பண்ண போறோம். உங்க மைண்டுக்குள்ள கான்சியஸா உங்களுக்கு தேவையான நல்ல தாட்ஸை பிளேஸ் பண்ண போறோம். அந்த தாட்ஸை அப்படியே ப்ராசஸ் பண்ணி உங்க பிரைன் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண போகுது. உங்களுக்கு தேவையான நல்ல தாட்ஸ். ஐ எம் எனஃப், ஐ எம் சேஃப், ஐ எம் கம்ப்ளீட், ஐ எம் நாட் மை மைண்ட், ஐ ஃபீல் த மூமெண்ட். இப்போ நம்ம ஆக்சுவல் ரியாலிட்டியை நம்ம மைண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே இங்கே நல்லதாக போகணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இஃப் இட் கம்ஸ் நெகட்டிவ், we have to accept. I can face it, I can handle it. My mind will always be positive. Final step, embody. இப்போ நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம மைண்டை ரிவைட் பண்ணிட்டோம். ஆனால் அதை எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அப்போ தான் மைண்டு நம்பும். ஸோ நம்ம இன்டெலெக்சுவலாக ஏற்றின தாட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த தாட்ஸை அப்படியே ஃபீல் பண்ண போகிறோம். இந்த தாட்டை உங்களோட ப்ரீத்தில், உங்களோட வாக்கிங்கில், உங்களோட டாக்கிங்கில், உங்களோட ஈட்டிங்கில் எல்லாத்துலேயும் இந்த தாட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் ப்ரீத்திங்கில் இந்த தாட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட எம்படி ஸ்டேட்டை கொண்டு வருவாங்க. நானும் இங்கே அதை தான் பண்ண போகிறேன். பட் பிலீவ் மீ, இட் கோயிங் டு மேக் சென்ஸ். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களோட கைகள் இந்த உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். கண்ணை ஸ்லோவா மூடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்துவாங்க. உங்க முதுகு கொஞ்சம் நிமிர்ந்தே இருக்கட்டும், உங்க தலை கொஞ்சம் உயர்த்தி இருக்கட்டும், உங்க கை அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். நீங்க வெளியே இயற்கையான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஓகே. கண்ணை ஸ்லோவா மூடுங்க. மூச்சு ஆழமா டீப்பா இழுங்க. உங்களோட ஹெட்ல ஹோல்ட் பண்ணுங்க. உங்க வாயை ஓபன் பண்ணி அந்த மூச்சை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அகைன் டீப்பா ஸ்லோவா மூச்சிடுங்க. ஹெட்ல ஹோல்ட் பண்ணுங்க. உங்க வாயை ஓபன் பண்ணி
அந்த மூச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்லோ அண்ட் டீப் பிரீத் இன். ஹெட்ல ஹோல்ட் பண்ணுங்க. அகைன் டீப்பா ஸ்லோவா பிரீத் இன். ஹெட்ல ஹோல்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா பிரீத் அவுட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்க மைண்ட் உங்க பாடியில இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்க ரிசீவ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூ ஆர் சேஃப். இப்போ உங்க பாடியை நம்ம ஃபீல் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட உச்சம் தலையில ஏதாவது டென்ஷன் இருக்கா? இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்க முன் நெத்தியில ஏதாவது தாட்ஸ் ஓடிட்டு இருக்கா? இல்ல. உங்க புருவம் சுருங்கி இருக்கா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். அந்த சுருக்கத்தை அப்படியே ஃப்ரீயா விடுங்க. அப்படியே உங்க ஜாக்கு வாங்க. உங்க ஜா ரொம்ப டைட்டா இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஜால தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதை நீங்களும் பண்ணாதீங்க. அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஷோல்டர்ஸ், ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ் அதெல்லாம் அப்படியே தூக்குனாப்புல வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுருங்க. தென் உங்களோட செஸ்ட், உங்களோட பிரீத்திங் ப்ராசஸ் உங்களோட செஸ்ட்ல ரொம்ப டைட்டா நடக்குதா? ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஜஸ்ட் ஓப்பன் டு எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி மாறிடுங்க. தென் உங்களோட ஸ்டொமக்ல தான் ஆங்ஸைட்டிலாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பதட்டம் இருக்கா? அதை உங்க ஸ்டொமக்ல ஃபீல் பண்றீங்களா? ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. உங்களோட லெக்ஸ் இந்த ஃபுட்ல எப்படி சேஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃப்ளோர் எப்படி உங்க ஃபுட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு? உங்களோட லெக்ஸ், உங்களோட நீஸ் எப்படி உங்களை ஒரு கனெக்டிவிட்டியில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஓகே, நவ் உங்களுக்கு பாடி அவேர்னஸ் வந்துடுச்சு. இப்போ அகைன் நம்ம இதே பண்ணலாம். பிரீத் இன் ஸ்லோவா. உங்களோட பாடியில எல்லா பார்ட்ஸையும் ஃபீல் பண்ணுங்க. ஹோல்டு. உங்களோட பாடியில எல்லா பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி, உங்க ஜால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்களோட ஹெட்ல இருக்க டென்ஷன், உங்க ஐப்ரோல இருக்கக்கூடிய டென்ஷன், ஹேண்ட்ல இருக்கக்கூடிய பதட்டம், உங்க ஃபுட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க ஃபாஸ்டா. அகைன் ஸ்லோ பிரீத் இன், டீப் பிரீத் இன். எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி ஓகே, ரிலாக்ஸ். இதை தான் நம்ம டெய்லி பண்ண போறோம். இதை பண்றது மூலமா நம்மளால ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை நம்ம பாடிக்குள்ளேயும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, நான் கீழே வந்து பேசுறேன். ஓகே, இப்போ உங்க மைண்ட் ஒரு சாயில் மாதிரி. இப்போ அதில் நம்ம நல்ல நல்ல தாட்ஸை விதைக்க போறோம். இவ்வளோ நாள் இருந்த பழைய பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிய போறோம். நீங்க அதே பொசிஷன்லயே உட்காந்துக்கோங்க. ஐ எம் நாட் எனஃப் அந்த தாட்டை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடலாம். ஐ வில் ஃபெயில் அந்த தாட்டை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடலாம். ஐ டு நாட் பிலாங் அந்த தாட்டை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடலாம். லைஃப் இஸ் ஹார்ட் அந்த தாட்டையும் பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடலாம். லைஃப் இஸ் அன்ஃபேர் அந்த தாட்டையும் தூக்கி எறிஞ்சிடலாம். டு ஃபில் த எம்டினஸ் இன் யுவர் பிரைன். இப்போ அதில் நம்ம புது தாட்ஸை விதைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற தாட்ஸ் உங்கள் மைண்டையும் தாண்டி உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இது கனெக்ட் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த தாட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதே பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்படியே பிரீத் இன் பண்ணிட்டுருங்க. ஓகே, லெட்ஸ்
start seeding. I am exactly where I need to be. நான் எங்க இருக்கணுமோ அங்க கச்சிதமா இருக்கேன். நான் பீஸ், லவ் அண்ட் ஜாய் இதுக்கெல்லாம் ஒர்த்தான பர்சன் தான். என் மைண்ட் ஒவ்வொரு சிங்கிள் டேவும் காம் ஆகிக்கிட்டே வருது. என்னால எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதோ அதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இந்த லைஃப் ஜேர்னிய நான் முழுசா நம்புறேன். ஜேர்னில வர்ற ஒவ்வொரு ப்ராசஸையும் நான் அப்சர்வ் பண்றேன். அவேர்டா இருக்கேன். நான் என்னோட ஆங்ஸைட்டி இல்லை, நான் என்னோட பாஸ்ட் இல்லை, நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஐடென்டிட்டி நான் இல்லை, நான் என்னோட ஃபெயிலியர்ஸ் இல்லை. இதை எல்லாத்தையும் பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அவேர்னஸ் தான் நான். அவேர்னஸ் இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் பிரீத் டுகெதர். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பிரீத் பண்ணுங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இந்த திங்க்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா, உங்களோட லைஃபையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவர் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இருக்குது. இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் அண்ட் பாடி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. உங்களோட மார்னிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் ஆகும், உங்களோட நைட் எல்லாமே ரீல்ஸில் முடியும். உங்களோட டே ஃபுல்லாக உங்களோட அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக 50, 60, 70 திங்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு 2 hours மெடிடேட் பண்ணுங்க, டெய்லி 5 AM எந்திரிங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல போகிறதில்ல. தேர்ட் திங், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட் வந்தாலும் சரி, அந்த மூமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரீத். இந்த பிரீத் உங்களோட பாடிகிட்ட என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹேண்டில் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது பயமான சுச்சுவேஷன் எதாவது வந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ஏதாவது த்ரெட்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் சரி, ஜஸ்ட் டூ த பிரீத்திங், டீப் பிரீத்திங். ஈவன் நீங்கள் ஏதாவது சந்தோஷமான விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, டேக் அ டீப் பிரீத்திங் அண்ட் டூ தட். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மைண்டு வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தேவை ஒரு ஹோமா இல்லை ஜெயிலா? இது ரெண்டையுமே உங்கள் மைண்டால் உருவாக்க முடியும். உங்கள் மைண்டை ஹோமா வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஜெயிலாக வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஜெயிலை நம்மளால் ஹோமா மாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அந்த ஜெயிலாகவே வச்சுருக்கணும்? மாற்றி தான் பார்க்கலாமே. ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் தானே. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க கூட கொஞ்சம் மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய அட்டென்ஷன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தேடி ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் அவேர்னஸ் தேடி நம்ம வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி வின். ஐ திங்க் நான் உங்கள் பொசிஷன்ல இருந்து இந்த உலகத்தை பார்த்துருக்கேன். இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஆங்ஸியஸாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியே திரும்பி என் மைண்டை பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ள அவ்வளோ நாய்ஸஸ். அந்த நாய்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதே உலகத்தை பார்க்குறேன். உலகம் எவ்வளோ அமைதியாக இருக்கு. ஸோ த ரியாலிட்டி இஸ் வாட் த ஹோம் இஸ். இந்த ஹோமை ஜெயிலாக மாற்றிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸான சுச்சுவேஷனில் என்ன காப்பாற்றினது என் டிகிரி இல்லை, என் ஜாப் இல்லை, என் சக்ஸஸ் இல்லை. நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டது தான், நான் இந்த ஸ்டில்னஸை ஃபீல் பண்ணது தான், என் ஜெயில ஹோமா மாற்றினது தான் என்னை காப்பாற்றிருக்கு. மற்றது எதுவுமே உன்னை காப்பாற்ற போகிறதில்ல. அதனால
உங்களோட ஜெயிலை ஹோமாக மாற்றுங்க. தயவு செய்து மாற்றுங்க. உங்களோட சஃபரிங் ஒவ்வொன்றையும் நேம் பண்ணுங்க. இப்போ உங்களால் தீர்க்க முடியாத சஃபரிங் அப்படின்னு உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அதை நேம் பண்ணுங்க. நேம் பண்ணி கமெண்ட்ல கொடுங்க. எத்தனை பேருக்கு ஒரே மாதிரியான சஃபரிங் இருக்குன்னு பார்க்கலாம். என் வீடியோவை நீங்கள் 21 days பார்க்காட்டியும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் 21 days பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ஆனால் நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது என் கையில் இல்லை. பட் என் மைண்டுக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன், ஐ பிலீவ் யூ, ஐ பிலீவ் யூ. என் மைண்டுக்குள்ளே அதை மட்டும்தான் நான் விதைக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. என் மைண்டுக்குள்ளே நான் விதைக்கிற தாட், ஐ பிலீவ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் true for me. They are genuine subscribers for me. Yes, you are. My mind, I rewire like this only. Okay, thanks for watching. Life feel பண்ணி வாழணும். Okay, bye.